இந்த உலகில் உள்ள அனைத்து நாகங்களும் இங்குள்ள சிவனை வழிபட்ட பின்னர் தான் தங்களுடைய சக்தியை பெற்றன. ஒரு முறை கைலாயத்தில் இருந்த சிவபெருமானை விநாயக பெருமான் வழிபட்டார். அப்போது ஈசனின் கழுத்தில் இருந்த பாம்பு விநாயகர் தன்னையும் வணங்குவதாக நினைத்து கர்வம் கொண்டது. இதனால் கோபம் கொண்ட சிவன் உலகில் உள்ள பாம்புகள் அனைத்தும் தன்னுடைய சக்தியை இழக்கும்படி சபித்தார். இதனால் உலகத்தை தாங்கக்கூடிய ஆதிசேஷன், ராகுகேது கிரகங்கள் மற்றும் பிற நாக இனங்கள் அனைத்தும் தங்களின் சக்தியை இழந்து தவித்தன. இதையடுத்து அவர்கள் அனைவரும் ஈசனை வேண்டி பரிகாரம் கேட்டனர். அதற்கு ஈசன், அனைவரும் பூலோகத்தில் உள்ள சேஷபுரி எனப்படும் திருப்பாம்புரம் சென்று சிவராத்திரி நாளன்று என்னை வழிபட்டால் சாப விமோசனம் கிடைக்கும் என்று அருளினான். அதன்படியே ஆதிசேஷன் தலைமையில் நாக இனங்கள் அனைத்தும் சிவராத்திரி என்று 3ஆம் சாமத்தில் திருப்பாம்புரத்தில் உள்ள இறைவனை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றனர். நாக தோஷ பரிகார தலங்கள் அனைத்தையும் வழிபட்ட பலன் திருப்பாம்புரம் தலம் ஒன்றை தரிசித்தாலே கிடைக்குமாம். இத்தலம் ராகுவும் கேதுவும் ஒருடலாக சிவபெருமானை தங்களின் நெஞ்சில் வைத்து வழிபட்ட தலமாகும். எனவே ராகு கேது பரிகார தலங்களில் இது சிறப்பு மிக்கதாக கருதப்படுகிறது. ஜாதகத்தில் கால